இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 2 பேரை கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா வந்து கசின் சிஸ்டராக இருப்பாங்க. அதாவது கல்யாண பொண்ணையும் கல்யாண பொண்ணுடைய கசின் சிஸ்டரையும் கடத்துறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த கடத்த வந்த குரூப். இதிலேயே ஏற்கனவே நமக்கு ப்ரோமோவில் எல்லாத்தையும் பார்த்ததுனால கிட்டத்தட்ட என்ன நடக்க போகுதுங்கெல்லாம் தெரிஞ்சதுனால பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு மாதிரி வந்து லைவ்லியாக ஒவ்வொருத்தரோட நடிப்புலேயே வந்து அதுவும் முக்கியமாக மீனாவுடைய நடிப்புலேயே வந்து பயங்கரமாக இன்றைக்கி எபிசோட் போச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தங்கமயில் வெளில வந்தோடனே தங்கமயில் தான் வந்து கல்யாண பொண்ணாக இருக்கும், இவங்களை கடத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு கடைசி நிமிஷத்தில் மனசு மாறிட்டாங்க. ஒருவேளை என்னவா இருக்கணும்னா வந்து மணமகள் அறையில் இருக்கவங்க தானே மணமகளாக இருக்க முடியும். சும்மா வந்து மேக்கப் போட்டு இல்லை வந்து ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக யார் வந்தாலும் வந்து கல்யாண பொண்ணாக இருக்க முடியுமா அப்படின்னு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கடத்த வந்த 2 பேர், இது 3 பேர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சு பாக்கியம் பார்க்கும்பொழுது பக்கத்து தன்னுடைய மகளை காணாமன்னு ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க, என் மகளை காணாமா அப்படின்ட்டு, அவள் எங்கே காணாமல் போயிட்டாளா, என்னாச்சு ஏதாச்சும், நைட் ஏதோ வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசணும்னு வெளில போகிறேன்னா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தேடி வெளில போக சுடர்கிட்ட கேட்டால் சுடர் தெரியல, குளிச்சுட்டு இருப்பாங்கிறான். அதில் இல்லையே, பாத்ரூம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே மேலேன்னு எல்லா பக்கமும் தேடுறாங்க. நடுவில் எல்லாம் எங்கே இப்போ தங்கமயில் எங்கே அப்படின்னு கோமதி கேட்டதுக்கு உள்ளதான் குளிச்சுட்டு இருக்கா, அவ்வளோதான் உள்ளதாக இருக்கா, இதோ வந்துருவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு எங்கே போனான்னு தெரியல, ஏதோ பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா தலையை தோட்டிகிட்டே உள்ளார வராங்க தங்கமயில். எங்கம்மா போனேன் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தாலும் மணமகளரை அங்கே போய் அங்கே குளிச்சிட்டேன், இங்கே ஒரு ரூம் தானே இருக்குது, எப்படி 4 பேர் குளிச்சு கிளம்புறதுன்ட்டு அப்படின்னு சொன்னோடனே எங்கே அங்கே ராஜீவ் மீனாக இருந்தாங்களே அப்படின்னா அவங்க ஒரு வேலை எங்கேயாச்சும் வேலையாக போயிருப்பாங்க அப்படின்னா ஆமாம்மா கல்யாண வேலையை சீக்கிரமாக இருந்துச்சு செய்கிறாங்க போல் அப்படிங்கிறாங்க பாக்கியம். அப்போ ஆனால் டக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு இப்போ தான் கண் விழிக்கிறாங்க. முகத்தில் யாரோ துணியை வச்சு அமுக்குனாங்கக்கா, நம்மளை கடத்திட்டாங்களா, கடத்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க இல்லையே, நம்மளை கடத்தி என்னக்கா நடக்க போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஆட்கள்லாம் வந்துட்டாங்க உள்ளார, கடத்தினவங்கலாம் உள்ளார வர, எதுக்குறா எங்களை கடத்தினீங்க, ரே எங்களுக்கு கல்யாணம் வேறு இருக்குது விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்ன உடனே ஓ கல்யாணம் வேறு இருக்குங்கிறா, அப்போ இவ தான் பொண்ணு போல அப்படிங்க. அப்போ நான் பொண்ணு இல்லையா, என்னை பார்த்தா என்ன ஆம்பளை மாதிரியா தெரியுது அப்படின்னு கோபமாக வராங்க மீனா. எங்கள் தலை வரட்டும், என்ன திமிரா வேறு பேசுகிறீங்களா அப்படின்னு வெளில போகிறாங்க. அவனை பற்றி பேச வேணாம், அவரை பற்றி பேச வேணாம்னு வெளில போயிட்டு குமாருக்கு கால் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நகைப்பையை வந்து ராஜிக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க, ஓம் பொறுப்பு அப்படின்ட்டு. அதனால வந்து இப்போ நகைப்பையை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் கோமதி தேடிட்டு கூடவே ராஜியும் மீனாவையும் காலிலேருந்து பார்க்கலன்னு ஒவ்வொருத்தங்கள்ட்டையா மாற்றி கேட்குறாங்க. ஸோ முதல்ல உள்ளார போயிட்டு வந்து இப்போ குழலிட்டையும் அரசிட்டையும் கேட்டால் நாங்கள் பார்க்கலாங்கிறாங்க அவங்க 2 பேரும். எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளில வந்து பாண்டியன்ட்ட கேட்டால் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, கோமதி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது கோமதி அப்படின்னு அவர் தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ரொம்ப அவசரப்படுறாரு. பார்க்குற அந்த பக்கம் போகிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து வந்து நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பற்றி கேட்டுட்ருக்காருன்ட்டு சீக்கிரமாக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு அந்த பக்கம் முடிவெடுக்கிறார். இதுக்கு நடுவில் குமரவேல் வந்தாச்சு. குமரவேல் அந்த இடத்துக்கு வந்தோடனே எதுக்குறா நீ வந்தேன்னா 2 பொண்ணை கடத்தினாங்கிறீங்களே, ஒரு பொண்ணு தான் கல்யாண பொண்ணு, இன்னொன்று யாருன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா அக்காவாட்டுக்குங்கிறாங்க. கல்யாண பொண்ணுக்கு தங்கச்சி மட்டும் தானே அப்படின்னா தெரில, கசின் சிஸ்டராக இருக்கும் அப்படின்னா சரி விடுங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு மங்கிக்குள்ளால் கண்ணு மூக்குக்கெல்லாம் வந்து ஓட்டையை போட்டு நேராக கிளம்பி உள்ளே வராரு. ஓய் நீ தானாடா எங்களை கடத்திரியா, நான் யார் தெரியுமா, நான் கவர்மெண்ட் அஃபிஷியல், ஒரு அரசு அதிகாரியை கடத்திருக்கல, எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் அஃபிஷியல் தான், எங்கள் அம்மா கூட கவர்மெண்ட் அஃபிஷியல் தான், அவங்களெலாம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வந்து மீனா கத்திகிட்டே இருக்க ராஜி ஒன்று வந்து அக்கா பேசாமல் இருங்கா அப்படின்னா இப்போ எங்களை விடுறியா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோவமாக குமரவேல் வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸை போட்டு பலார் அறையிறாரு. இல்லைடா உயிரை கொடுத்து கடத்தல என் தங்கச்சியை கடத்த வச்சிருக்கீங்க, அவள் தான்டா என் தங்கச்சி பொண்ணு, நீங்களே கூட இருக்கிறது ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுடா, கல்யாண பொண்ணை கடத்த சொன்னா சரி ஓகே இப்போ உடனே உங்களை அவுத்து விட்டுரு, இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அவங்க கிளம்பி போயிடட்டும், ஆனால் இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு மட்டும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 2 பேரை கடத்தணும்.